ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் பாபாவை மட்டுமே அன்போடு நினைவு மூலமாக நினைத்து கொண்டிருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு பாபா 2012 வானிலை சொன்ன வாக்கியத்தை படித்து பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த சொரூபத்தில் கொண்டு போனார் பாருங்க. அந்த 5 சொரூபம் வந்து ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்படியே அதை கேட்க கேட்க அது இன்னும் ஒரு அழகான அந்த வரிசைக்கிரமாக கொண்டு வந்தார் பாரு. சூப்பராக இருந்தது. அந்த அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே அந்த சொரூபத்தில் கொண்டு வந்தார். அதுதான் அந்த திருஷ்டி மூலமாக ஆசீர்வாத கணக்கு வாங்கக்கூடியது தான் பாபா எப்படி வாங்கினார் பார்த்தீங்களா? அந்த திருஷ்டி மூலமாக எல்லாரும் மௌனமாகிட்டு போயிட்டார். ஸோ அதுதான் ஒரு மேஜிக். அந்த வரதானம் நமக்கு சங்கமுக்கு இருக்கிற வரைக்கும் அது பயன்படும். நமக்கு அதை பார்க்க அந்த டைமண்டால் அப்படியே மறந்து போய் இருந்தேன் நான். சூப்பராக இருந்தது. அப்படியே இன்னைக்கு முரளி திரும்பி படிக்கணும். இப்போ கேட்டது இல்லாத நாளைக்கு எடுத்து திரும்பி 2-3 டைம் படித்தா தான் பாபா என்ன சொல்ல வந்தார். ஜோலாமுகி யோகம் செய்யணும். அந்த அனாதி சொரூபம், ஆதி சொரூபம் இதெல்லாம் அழகாக பண்ணி சொல்லியிருந்தாரு. இதை ஒரு செகண்டில் போயிட்டு வரணும். அப்படியே அந்த சொரூபத்தில் அப்படியே அதுதான் அந்த ஒரு செகண்டில் போக முடியுதா? ஒரு செகண்டில் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம அந்த ஆத்மா உணர்வில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பாக்கியவான் ஆத்மாக்கள். பாப்தாதாவை சாகார ரூபத்தில் நம்ம பார்த்து விட்டோம். அதுவும் அவ்வக்த ஆன்லைனில் பார்த்துட்டாச்சு. வீட்டில் இருந்தபடி நீ உட்காருங்க, எங்கேயும் வர வேண்டாம், வீட்டிலே இருங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சயின்ஸ் உதவியை பயன்படுத்தி விட்டார் பாப்தாதா அவர்கள். ஸோ அருமையாக இருந்தது இன்னைக்கு வாணி. சூமானில் இருக்கணும் மனம் புத்தி சன்ஸ்காரத்துக்கு அதிகாரி ஆக வேண்டும், சுயராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். எப்படி அங்கே சத்தியுகத்தில் அங்கே எந்த ஒரு அமைச்சரும் கிடையாதுன்னு சொல்லுவார் அந்த பாபா. அது காரணம் இங்கே அந்த மனசு புத்தி சன்ஸ்காரத்தை நாம் ராஜாவாக இருக்கணும், எஜமானராக இருக்கணும். நாம் சொல்லப்படி நடக்கணும். அந்த சன்ஸ்காரம் சில சமயத்தில் அந்த சன்ஸ்காரம், பழைய சன்ஸ்காரம் புத்தியை அப்படியே சிங்கம் போல் அப்படியே கர்ஜித்து அப்படியே அமைக்கிடும் புத்தியை. ஸோ அதனால தான் எப்பொழுதுமே அந்த சம்ஸ்காரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். சோமான் அந்த சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும். அதன் வழிபடி நடக்கக்கூடாது. இந்த பழைய சம்ஸ்காரம் எனக்கு விட்டது, நான் அதன்படி நடந்துட்டேன், என்னோடய சுபாவம் மாற மாட்டேங்குது அப்படின்னா சொல்லவே கூடாது. இந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் நாம் கூட ஓடிட்டே இருக்கணும். அப்படியே அமிர்த வேலையும் சரி, ஒரு செகண்ட் கூட எதுவும் வீண் பண்ணக்கூடாது. அப்போ நேரத்தை நம்ம அருகில் கொண்டு விடலாம். அதே போல் தான் நேரத்தை நம்ம எப்போது அருகில் கொண்டு வந்திருக்கின்றோமோ அப்போ அது 2ஆம் நம்பரில் படைப்பில் போய்ட்டு நம்ம முதல் நம்பரில் வரலாம். சில சமயம் நம்ம ஆடியோ போடணும் குரூப்பில், சரி எல்லாத்துலேயுமே சரி நம்ம சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம குரூப்பில் போடலான்னு நினைப்போம். அப்போ நேரம் நம்பர் 1 வாங்கிடும் பரிசு. ஸோ நம்ம 2ஆவது இடத்துல வந்துடும். இது போல் தான் அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கும் பிராமணுடைய சங்கமுகத்தில். அதனால் எவ்வளோ நேரம் இருந்தாலும் இந்த ஆடியோவும் சரி டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி, நம்ம ஈஸ்வரிய சாகார சேவையிலும் சரி, சென்டருக்கு சேவை இருந்தாலும் சரி, எல்லாமே பாபா கொடுக்கக்கூடிய அந்த ஈஸ்வரிய விதிப்படி நாம் அந்த ஸ்ரீமத் படி நாம் கரெக்டாக முடிக்க வேண்டும் சேவையை. அப்போ நேரம் 2ஆம் நம்பரில் வந்துடும். அப்போ நம்ம அங்கே சத்தியுகத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க எல்லாமே ஸோ இதுதான் அந்த மனம் புத்தி சன்ஸ்காரம் மூலமாக நாம் நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். பாபா என்னென்ன சொல்லுகின்றாரோ நம்ம அதன்படி நம்ம வேகமாக ஓடணும் இந்த சங்கமுகத்தில். ஸோ அதுபோல் தான் பாபா இப்பொழுது அந்த நேரத்தினுடைய மகத்துவம், அந்த ஜுவாலா சொரூபம், 5 சொரூபம், நேரத்தினுடைய மகத்துவம், ஸோ இதுபோல் விதவிதமான அந்த சோமான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த சோமானத்தில் நம்ம நிலைச்சிருந்தால் பாபாவே அன்பு கயிற்றில் கட்டி போட்டு விடலாம். இதுபோல் இன்னைக்கு எக்ஸலண்ட்டான முரளி நம்ம திரும்பி ரிவைஸ் பண்ணிடலாம். அந்த முரளியை அவ்வக்த முரளி 2012 வானிலை. இதில் என்ன விசேஷம்னா பாபா பாருங்கள், அந்த மௌன மொழியில் அப்படியே அதை பார்க்க அந்த சொரூபம் இன்னுமே அப்படியே இருக்குது. அப்படியே அந்த கண்களுடைய பாஷை அதை பார்க்கும் போதில் அப்படியே அந்த சொரூபத்தில் இழுத்துன்னு வந்துடுறாரு. அப்படி பார்க்கும் பொழுதுலே ஸோ அதுபோல் நாமும் சரி இந்த சாகார உலகத்தில் இருந்தாலும் யாரை பார்த்தாலும் அந்த மௌன மொழியில் நாம்
பாபாவுடைய கனெக்ஷனில் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு சுராஜ் பாய் கூட சொல்லியிருந்தாரு, சம்பூர்ணத்தை கொண்டு வர வேண்டும், அந்த சம்பூர்ண நிலையை கொண்டு வர வேண்டும். அது எப்படி செய்வீர்களோ என்ன செய்வீர்களோ தெரியாது, அந்த சம்பூர்ண நிலையை முழுவதுமாக மாறணும். அதுபோல் இன்னைக்கு முரளி இருந்தது, நாம் திரும்பவும் படித்து பாபாவிற்கு சமமாக மாறணும், சம்பூர்ணம் மாறிடும். அதாவது பாபாவுக்கு சமமாக மாறிவிட்டோம் என்றால் கண்டிப்பாக சம்பூர்ண நிலை கொண்டு வந்து விடலாம். ஸோ இது ரெண்டு தான் வந்து இப்பொழுது இருக்கிறது. அதனால் எப்பொழுதெல்லாம் நாம் முரளி இருக்கின்றதோ என்னென்ன இருக்கிறதோ பொக்கிஷங்களை பாபாவிடம் வாங்குகிறோம், மற்றவர்களுக்கு கொடுக்கணும், பாபாவிடம் வாங்குகிறோம், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், பாபாவிடம் சக்தியை வாங்குகிறோம், உலகத்திற்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். வந்து இந்த உலக விஸ்வ சேவாதாரியாக மாறணும். வந்து இதுதான் இப்பொழுது முழுமையாக இருக்கிறது. அதே போல் இந்த கொரோனா வந்து இன்னைக்கு சுராஜ் பாய் சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஜஸ்ட்டு இந்த ட்ரையல் தான் சொல்லியிருந்தாங்க. வந்து இது 2000க்கு முன்னாடி கூட நிறைய சொல்லியிருப்பாங்க. வந்து ஆனால் வந்து திரும்பியும் வந்து இதை விட பல விதமான டெஸ்ட் பேப்பர் வரப்போகுது. அதனால் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கலாம், விழிப்புடன் இருக்கலாம். பாபாவை முரளி வந்து இம்பார்ட்டண்ட்டு, முரளியினுடைய முக்கியத்துவம் கொடுத்து ஞான சிந்தனை பண்ணி, நேற்று கூட சொன்னார் இல்லையா, ஞான சிந்தனை மனநல சிந்தனை பண்ணால் தான் சக்தி எடுக்க முடியும். வந்து அந்த அஷ்ட சக்திகளை பயன்படுத்தி பார்க்கணும். வந்து எனக்கு பரிவாரம் இருக்குது, பாபா இருக்கிறார், வந்து ட்ராமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. வந்து முயற்சி பண்ணிவிட்டு நம்ம அந்த சக்தியை பயன்படுத்தி பார்க்கணும். அது வெற்றியோ தோல்வியோ நம் தனிப்பட்ட ஆத்மாக்கள் என்று ஏற்கனவே தெரியும். அதனால் எப்பொழுதுமே சரி நாம் வந்து அந்த சக்திகளை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். ஸோ இதுபோல் இன்றைக்கி பாபா முரளியை சொல்லி அழகாக குதூகலம் பண்ணிட்டார் நம்ம எல்லாருமே. வந்து ஸோ அந்த வகையில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை அமிர்த வேளை சந்திக்கலாம். அட்சா ஓம் சாந்தி.